ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். பிக் பாஸ் வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு லீனியன்சி நான் பார்த்தது இல்லைங்க. எவ்வளோ வார்னிங் கொடுத்தும் இப்படியே பண்ணுறாங்கன்னா சத்தியமாக புரியலைங்க. கேட்டால் இவங்க தான் ஷோ ரன்னராமா, கேமராமா. கேமர் தான் மைக்கை கழட்டி வச்சு மைக்கை மறித்து பேசி இந்த கேமை வின் பண்ணுறோங்க. பிக் பாஸ் அவ்வளோ வார்னிங் கொடுத்தோம், அப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுத்தோம். விஜய் பார்வதி கம்ருதீன் மறுபடியும் மைக்கை கழட்டி வச்சுட்டு ஜாகிங் பண்ணிகிட்டே பேசுகிறாங்களாம்மா, மைக்கை கழட்டி வச்சுட்டு. அமித் ஆஸ் அ கேப்டன் அவர் சொன்னார், இதெல்லாம் தப்பு, மைக்கை போடு அப்படின்னு. ஓடிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. அந்த மனுஷனுக்கு மரியாதை கொடுக்காத. 1 to 2 times சொன்னார். அதுக்கப்புறம் தான் மைக்கே போடுறாங்க. விக்கல்ஸ் விக்ரம் அங்கே கார்டன் ஏரியில் பார்த்துட்டு இருந்தார். கமருதீனி சொல்கிறாரு, இந்த மாதிரி விக்ரம் பார்த்துட்டு இருக்கான் பாரு, இரு பார்க்கட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி குசுன்னு ஏதோ ஒன்று சொல்லிகிட்ருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க, என்ன கர்மத்தை பேசுகிறாங்க. கண்டிப்பாக 18+ தான். ஏன்னா நார்மலான விஷயங்கள் பேசுகிறது மைக்கில் வர்றது ஹூ கேர்ஸ். ஹிந்திலேயோ உருதுலேயோ எதுலேயோ பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஜென்மங்களெல்லாம் ஏன் தான் வச்சிட்ருக்காங்கன்னு எனக்கு இன்னும் புரியலைங்க. இன்னும் ஏன் இவ்வளோ லீனியன்சி? விஜய் சேதுபதியும் கொஸ்டின் பண்ணல லாஸ்ட் வீக் அந்த நர்ஸு கெட்டப் இருந்தாங்க, டெமோ. அதுக்கப்புறம் அந்த ஏதோ ஒரு கெட்டப் பார்வதி. அப்போது லைவில் உட்கார வச்சு பிக் பாஸ் கத்துனார் இல்லைங்க. அப்போவே லாஸ்ட் வீக் அட்ரஸ் பண்ணியிருந்துருக்கணும் விஜய் சேதுபதி. அவர் விட்டார். இப்போது பாவம் இவங்களால் ஹவுஸ்மேட்ஸ்க்கு பால், முட்டை, டீ, காஃபி எதுவும் இல்லாதாச்சு. ஓகே, அமித் இதை பார்த்துட்டாங்க. இதை பார்த்துட்டு இவங்க ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாத, ஒரு கில்ட்டே இல்லாத இருக்காங்க. இவங்களால் நம்மளுக்கு பால், முட்டை, டீ, காஃபி எல்லாம் இல்லாத ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் அந்த ஒரு கில்ட்டு கூட இல்லை இவங்களுக்கு. நேற்று பார்வதி போயிட்டு கேமராவுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஆக்டிங். அது அதிலே தெரிஞ்சிச்சு, பிக் பாஸ்க்கு தெரியுங்க இது எந்த மாதிரி ஒரு பொண்ணு, என்ன மாதிரி மேனிப்புலேட் பண்ணோம். அதெல்லாம் பிக் பாஸ்க்கே தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஷிஃப்ட்டு அப்படி ஜாலியாக இருக்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறது. அமித் கேட்குறாரு. அமித்தை சொல்கிறாங்க, இவங்க சாப்பிட்டவே முடியல, என்னால் இறங்கவே மாட்டேங்குது. அமித் டேரெக்டாக சொல்லிட்டார், உன்னால் முடியலன்னா விட்டுருமா, போட்டுரு சாப்பாடை போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாரு. மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதே ட்ரிகர் ஆகிட்டு இன்றைக்கி லைவில் ஒரு விஷயம் பண்ணாங்க. அமித் அந்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டே இருந்தார். ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டாரு. அப்போது பார்வதி பக்தரை உக்காந்துட்டு இருந்துச்சு. ஸோ திடீர்னு அவர் செகண்ட் டைம் என்ன வாங்க போனாருன்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் ஏதாச்சும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் சாப்பாடு வாங்க போனாங்க. அப்போ ஐயோ, நம்ம லஞ்சு முடிச்சே நம்ம லஞ்சு முடிச்சே டாஸ்க் பண்ணியிருந்துக்கனால பாவம் பாரு ஜட்ஜுக்கு எவ்வளோ பசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இப்படி பார்த்துட்டு ரொம்ப டிக்னிஃபைடான ஆளுங்க அவருக்கு. வேறு இப்படி முறைச்சிட்டு இப்படி போயிட்டாருங்க. முறைக்க கூட இல்லை, வெறும் பார்த்துட்டு போயிட்டாங்க. கண்டஸ்டன்ஸ், அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அவர் கொஞ்சம் இதாகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க என்ன மாதிரியான ஒரு பொண்ணுங்க இது? ஆஃப்டர் இவ்வளோ வார்னிங் கொடுத்தும் இவங்க இப்போது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணுறாங்க. அமித் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் பனிஷ்மெண்ட் ஏதாச்சும் பண்ணி ஆகணும், இந்த 1 வீக் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
இதை 1 வீக் பேசக்கூடாதுன்னா இட்ஸ் ஏதாச்சும் சைகை மூலமாக பேசிக்கலாம், வாட் எவர் இட் இஸ் லவ்வா என்னவோ தெரிலங்க அவங்களுக்குள்ள. ஓகே, அதுக்கு பி பொலைட் அது கூட இல்லைங்க. அந்த கில்ட் இதுலேயே தெரிந்து பாருங்க. அதெல்லாம் நான் பேச முடியாது, அதெல்லாம் பேசாமல் நான் இருக்க முடியாது. என்னது இது? தப்புக்கு இப்போலாம் பண்ணிவிட்டு அங்கே கமருதீன் சைலண்ட்டாக இருக்கான், இவங்க வந்து துள்ளுறாங்க. இது வந்து சத்தியமாக இட்ஸ் கோயிங் அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸ் கைஸ். பிக் பாஸ்க்கும் மரியாதை இல்லை, சேதுபதிக்கும் மரியாதை இல்லை. ஆஃப்டர் கிவிங் ஸோ மெனி வார்னிங்ஸ், ஆஃப்டர் டேக்கிங் அவுட் த டெய்லி ப்ராடக்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து இவ்வளோ ஒரு அட்டமெண்ட்டான ஒரு கண்டெஸ்டன்ட் உங்களுக்கு தேவையா விஜய் டிவி பிக் பாஸ்? நான் சீரியஸ்லி இங்கே ஃபெட்டப். எஸ்டே வந்து நேற்று வந்து அவங்க ஆர்கியூ பண்ணுறதை பார்க்கணும். ஏதோ இவங்க குத்தம் பண்ணிட்டாங்க, இவங்க வந்து கொஞ்சம் ஏதோ தப்பு பண்ணாத இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. திஸ் இஸ் லைக், இது யாருக்கு ஃபேரோ பார்வதி பிஆர்ஸ் காண்ட், இதெல்லாம் வந்து அவங்களாலே வந்து தோத்துட்டாங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. உள்ளே இப்படி ஆகிட்டு இருக்கு, இவங்க எப்படி சப்போர்ட் கொடுப்பாங்க? இது எந்த சீசன்லேயும் அவளங்க இவ்வளோ ஒரு லீனியன்சி, இவ்வளோ இவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்ருக்காங்க. ஆஃப்டர் ஸோ மெனி வார்னிங்ஸ் இதெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து ஃபைனலாக வந்து ஏதோ வெசல் வாஷிங்கோ அதுக்கப்புறம் டாய்லெட் க்ளீனிங்கோ வந்து இவங்க 2 பேரும் பண்ணுறாங்க இந்த ஃபுல் வாரம். லெட்ஸ் சி, அது எனக்கு தெரியல அது ஹவுஸ் இட் கான் ஒர்க். பட் சீரியஸ்லி திஸ் இஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸ். ஏதாச்சும் பாருங்கள், விஜய் சேதுபதி இல்லை விஜய் டிவி இல்லை பிக் பாஸ் டீம் நிறைய மக்கள் வந்து டேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்வதிக்கான இது வந்து அவங்க வெளியே வந்தால் ரெஸ்பெக்ட் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. தட் இஸ் ஃபார் ஷுர். அவங்க வெளியே வந்துட்டால் இட்ஸ் டன். இப்போவே அவங்க ஃபேமிலியோ யாரோ வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவங்கள வந்து வெளியெடுத்துருங்க. இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜ். கரியர் வந்து எப்படி இருக்குமோ தெரியாது, அது பக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது தெரில. வெளியே வந்து ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் போட்டால் இட் இஸ் லைக் டன். ஏன்னா வாட்டர்மெலனுக்கும் அதான் ஆச்சு. வெளியே வந்து சோஷியல் மீடியாவில் சரியான எதிர்ப்பு கொடுத்தாங்க. யாரோ எவிக்ட் ஆக வேண்டியது அவரை வந்து போட்டு தள்ளினாங்க. ஸோ இதே தான் விஜய் பார்வதிக்கும் ஆகும். செம்மையான ஒரு ஒர்ஸ்டான ஒரு கேரக்டருங்க. இதெல்லாம் வந்து நான் சொல்லணும்னு இல்லை, பட் ஆனால் பண்ணுறதை பார்த்தா நம்ம லைவில் பார்க்குறோம். இட் இஸ் ஸோ பேட். அதான் சொல்ல வரேங்க. ஓகே கைஸ், மறக்காமல் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. I'll see you guys in the next video. And important thing, FJ ஆதிரை இவங்க 2 பேருக்குள்ள என்ன தான் ஆகிட்டுருக்கு, ஸோ அதை பற்றியான ஒரு வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ வெயிட் பண்ணுங்கள்.